ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 16.9 தான் எடிட் பண்ண போகிறோம், அதனால் 16.9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மீடியா, நீங்கள் வந்து மீடியாவில் போய்ட்டு ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணோன்னே உங்களோட நீங்கள் வந்து ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகுது. இது நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அந்த ஃப்ரேம் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த 2வது பாக்ஸ்லேயும் வரும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா எல்லாம் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க. நான் வந்து இதை ஒரு 20 செகண்டுக்கு நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெக்னைட்டை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இங்கே அப்படியே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு லைட்டாக டிம் பண்ணுங்கள். கலரை டிம் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் இதில் கலரையும் கான்ட்ராஸ்ட்டையும் ஏற்றி விட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி, ஸோ நீங்கள் வந்து வீடியோ லேயர் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து அப்ளை பண்ணிங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் டிம்மான மாதிரி தெரியும். இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிங்க. கடைசியாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சு விட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கேசட் வீடியோ வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஆனால் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கேசட் வீடியோ வந்து ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் இதை வந்து கட் பண்ணி இதில் போயிட்டிங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராப்பிங்கை வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து தேவையில்லாத பிளாக்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுருங்க. இந்த கேசட்டை அப்படியே இங்கே மேலே போனீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமாக்கியை இப்போ எனேபிள் கொடுத்து விட்ருங்க. கீ கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். நீங்கள் வந்து க்ரீன் கலரு கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது காணாமல் போயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிங்க. அதில் ரெண்டுத்தையும் கடைசியாக இருக்கிற ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அதே கிளிக் பண்ணி கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்கிங்க. அதில் வந்து நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கலர் டெக்ஸ்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் டெக்ஸ்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கலர் டெக்ஸ்ட் வந்து எடுத்துருக்கேன். இதில் அப்படியே பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீனை வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீனை அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆயிரும். இங்கே வச்சுட்டு ஓவரால் இமேஜில் வந்து ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளோட்டிங்கை கொடுத்துட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் இமேஜ் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் அப்படி ஜூம் பண்ணி இதில் ஓவரால் இமேஜ் வந்து பல்சன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இதை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் 2 வீடியோவில் வந்து சவுண்ட் இருக்கும். நான் அந்த சவுண்டை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட்டில் போட்டுருவாங்க, அதுக்காக தான். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னாவே சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒன்று ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.